Hi. Hello family members and welcome back to my channel. பேரு பாரதி. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் வீட்டுக்காரர் பிரச்சனையால வந்துருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 17 வருஷம் ஆகுது. எவ்வளவு பசங்க? 2 பொண்ணு, அதுல ஒரு பாப்பா இறந்துட்டா. என்னாச்சுமா? ஹார்ட் ப்ராப்ளம். என்ன வயசு? 11 வயசுல இருந்தா. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எனக்கு 14லயே கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் பண்ணிக்கினேன். இப்போ 14 இயர்ஸ்ல லவ் மேரேஜ். அப்போ பண்ணிக்கினேன். அப்போ ஆள் நல்லா குண்டா, அப்போ வயசெல்லாம் கேட்கல அவங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நல்லா தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும், போவோம், அப்படியே இதுவாயிடும். என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுல? ஷூ வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. அது வந்து எனக்கு இன்னொருத்தர் நல்ல திறமை இருக்குது, இவரு ஏன் நம்ம வேலை செய்ய வேண்டிய. அதுதான் நான் விரும்புறேன். அந்த ஒரு அலை, அந்த ஒரு மூமெண்ட் அது உண்டாகணும், அந்த ஒரு எழுச்சி உண்டாகணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்கா என்னன்னாங்க, நீ இது இந்த மாதிரி செஞ்சிருந்தா எப்படி? அவங்க நல்லதுக்கு தான் செஞ்சாங்க. நீ இப்படி செஞ்சிருந்தா நான் பணம் கொடுக்குறேன். அவங்கள வந்து அவங்க கிட்ட இருந்து கொடுக்கல, இன்னொருத்தர் வாங்கி இவர் கொடுத்தாங்க. நீ ஃபைனான்ஸ் விடு, வேலையும் பாரு, ஃபைனான்ஸும் விடு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? நான் அவங்க அக்கா கிட்ட அப்போ சொன்னேன், அக்கா வேணாக்கா, இவர் வந்து இப்படி எனக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கிறதே எனக்கு போதும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு அதுவே சந்தோஷம். எனக்கு இது வந்து ஃபைனான்ஸ், ஏன்னா நிறைய பேர் பாத்துருக்கேன் நான் ஃபைனான்ஸ்ல இறங்குனாங்க எப்படி இருக்காங்கன்னுட்டு. அதனால வேணாம் சொன்னேன். அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் மேடம் இந்த 4 வருஷமா. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. ஆனா இந்த லேடி கூட வந்து எத்தனை வருஷமா பழக்கம் இருக்குதுனால எனக்கு தெரியாது. ஓ, இது என்ன புது லேடி? 4 வருஷமா எனக்கு துரோகம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியாது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட் தெரிய வந்தது எனக்கு கொஞ்ச நாளாவே டவுட். ஐயோ, மீண்டுமா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்க அக்கா கிட்ட சொன்னேன். நான் எங்க வீட்டுக்காரோட அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா எனக்கு கொஞ்சம் நடவடிக்கை எல்லாம் மாறுது, பேச்சுங்க சரி கிடையாது என்கிட்ட. நானும் ஓப்பனா சொன்னேன். அவங்க அக்கா என்ன பண்ணாங்க, என் தம்பி அப்படி எல்லாம் இல்ல. சரி, எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? இவங்க எங்க பாத்தீங்க? ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. பாப்பா ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு நல்லா அவ்வளவு பெரிய பசங்க இருக்கு. அவ்வளவு பாப்பா எங்க பையன் அளவுக்கு பசங்க இருக்காங்க மேடம். Wait a minute. Who are you? உங்களுக்கு அப்படியா? அவங்க அந்த மாதிரி. ஆனா நான் சத்தியமா அப்படின்னு எல்லாம் நினைக்கல. எங்க வீட்டுக்காரர் நான் ரொம்ப நம்பின மாதிரி. யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ஆனா நானு விளையாட்டு வாக்குல பேசணும் செய்வேன். ஆனா வந்து யார் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவர் மேல குற்றம் சொல்ல. உங்க வீட்டுக்காரரை நீங்க பாத்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அவரை பார்த்து நானு ஒரு 9 மாசம் ஆயிட்டு இருக்கும். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்போ ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் அங்க இருந்து இப்ப பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தது அவரு. எனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு. நீ செஞ்ச தப்பு எல்லாம் கூட நான் மன்னிச்சிட்டேன். என்ன வேணுமா உங்களுக்கு? எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். நீங்க கூப்பிட்டப்ப வருவாரா? அவரு உங்க கூட இருந்துடுவாரா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்க அது நீங்க உங்க அதனாலதான் நான் உங்களை நம்பி என்ன நம்பிக்கை? அப்ப உங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணும், வருவாருன்ற நம்பிக்கை தான் எனக்கு. வணக்கம், கேளுங்க. உங்க பேரு? குணசேகர். குணசேகர். உட்காருங்க, வந்துட்டாரு, கேளுங்க. எனக்கு Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. I'm the truth. நான் இப்ப கூட சொல்றேன், நான் நிறைய பேசியிருக்கேன், நீயும் பேசிருக்க, நானும் பேசிருக்கேன், சண்டை போட்டிருக்கோம் பயங்கரமா. காரணம் எல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். மனைவியோட சந்தோஷமா இல்ல வாழ்றீங்களா? எம்எல்ஏ ஏதாவது தப்பு இருக்கா? நான் இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியாம? அந்த அளவுக்கு என்ன மான மரியாதை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுங்கிறேன், நான் ஜாலியா இருக்கேன்டா, நான் வேணா பண்ணுங்கிறேன். ஒரு மனைவி எந்த அளவுக்கு போடணுமோ சத்தம் அந்த அளவுக்கு மட்டும் தான் போடணும். ஒரு ஆண் தவறு பண்ணியிருந்தா வார்த்தைகள் எந்த வார்த்தை பேசணுமோ அந்த வார்த்தைகள் மட்டும் தான் பேசணும். தான் வீட்டுக்கு ராணின்ற மாதிரி ஆடலாம், தவறு இல்ல. எல்லாமே செஞ்சுட்டு செய்யணும். இவங்களோட 17 வருஷம் குடுத்தனம் பண்ணிருக்கீங்களே, அப்ப எப்படி அவங்களை திடீர்னு பிடிக்காம ஆச்சு? 17 வருஷத்துல இந்த 4 வருஷமா பிரச்சனை மேடம். 17 வருஷத்துல 17 வருஷம் கல்யாணம். என்னைக்கு என்னுடைய பெரிய பொண்ணு இறந்ததோ அன்னில இருந்து பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. 17 வருஷத்துல 13 வருஷம் சந்தோஷமா இருந்திருக்கீங்க. அந்த 14வது வருஷம் என்ன நடந்தது இப்படி ஆகிறதுக்கு? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் 3வது ஃப்ளோர்ல குழந்தை இறந்துச்சு. 1 மணி நேரம் சொல்லல, சொன்னா என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ. 1 மணி நேரம் இல்ல, 1/2 மணி நேரம் சொல்லாம இருந்தேன். கடைசியில குழந்தைய ஸ்ட்ரெச்சர்ல போட சொன்னாங்க. ஸ்ட்ரெச்சர்ல கூட போட விரும்பல, நான் தூக்கிட்டு வரேன். மேல இருந்து தூக்கிட்டு வந்தேன். ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்கு. ஒரு ஸ்லோப்ல இறங்குறேன், ஓடி வந்து என் குழந்தைய சாவச்சிருந்தேன். என் குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அவங்க வீட்டுக்கு பெங்களூர் கூட்டிட்டு போய் பாப்பாவுடைய பர்த்டே கொண்டாடுறாங்க. லாஸ்ட் 12வது பர்த்டே கொண்டாடுறாங்க. அன்னைக்கு மறுநாள் குழந்தைய வந்து எக்ஸிபிஷன் கூட்டு போனாங்க. எக்ஸிபிஷன் தேவையில்லைன்னு சொன்னேன். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கிட்ட பணம் இருந்தது அன்னைக்கு. அவங்க வந்து வருமானத்துக்கு மீறின செலவு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, வருமானம் மீறின செலவு எல்லாம் கிடையாது. தானுன்ற அதிகாரம், ஆங்காரம் சொல்லு எனக்கு சத்தியமா சொல்லு அதுலதான் இருக்கணும். அவங்க நினைச்சதை பண்ணிடுவாங்க கண்டிப்பா. அப்ப அந்த 13 வருஷம் அப்படிதான் இருந்தது. அப்படிதான் போயிட்டு இருந்தது. அப்ப 14வது வருஷம் என்ன நடந்தது? அந்த குழந்தை இறந்ததுல இருந்து ஐயோ
மீண்டும் மீண்டுமா? சரி குணசேகரன், ஒரு விஷயம் கேக்குறேன். அவங்கள்ட்ட எந்த நல்ல குணமுமே இல்லையா? இல்ல மேடம், இது வரைக்கும் எனக்கு முழுசா உண்மையா சொல்றேன் கேளுங்க. வருஷத்துல 365 நாள்ல ஒரு நாளைக்கு 3 வேளை அந்த கணக்கு போட்டு எனக்கு சாப்பாடு போட்டுருக்காங்களா கேளுங்களேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சமையல் அவர் தான் மேடம் செய்வார், எனக்கு தெரியாது. அப்புறமா தான் அவர் தான் எனக்கு கத்து கொடுத்தது சமையல் எல்லாம். எனக்கு எதுவுமே தெரியாது. துணி துவைக்கிறதுல இருந்து நான் உங்ககிட்ட வந்தோன்னு என்ன சொன்னேன், என் வீட்டுக்கார மாதிரி பார்த்தவங்களும் யாரும் கிடையாது, இப்போ அவர் நடந்துக்கிற மாதிரி யாரும் கிடையாதுன்னு தான் சொன்னேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், அது என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. சரி, நான் ஒரு விஷயம் கேட்கறேன். சரி, அவங்க சைடுல நிறைய குறைகள் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் பேசிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அவங்க உங்களை குறை சொல்லல, அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு தான் மறுபடியும் சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு காரணம் வச்சு உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க குணசேகரன், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கற இப்ப கூட சொல்றேன் மேடம், எனக்கு 2 பசங்க இருக்கு, என்னுடைய கடமை இருக்கு, அவ்வளவுதான் மேடம். குடும்பம்ன்றதெல்லாம் சத்தியமா எல்லாரும் கூட இல்ல மேடம். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எல்லா கணவனும் மனைவியும் இப்படி நினைச்சாங்கன்னா இத பாருங்க, பசங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்பு, இந்த குடும்ப அமைப்புன்னு எதுக்கு பண்ணிருக்காங்க? முடியாது, சாரி எனக்கு தெரியாது. பசங்களுக்கு பாதுகாப்புக்கு, அவங்களுக்கு வழிகாட்டிகளா நம்ம இருக்கணும். அதுக்கு நம்மளுக்குள்ள எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் அந்த கதவை சாத்திக்கிட்டு உள்ள நடக்கணும். வெளிய பசங்களுக்கு முன்னாடி நீங்க அப்பா அம்மா உதாரணமா வாழணும். நொட்டுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறேன். அந்த பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? நாங்க இருவரும். அப்ப உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. நாளைக்கு உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிற மாதிரி, இந்த ஒரு நிலைமைக்கு வந்தத மாதிரி நாளைக்கு பசங்களோட வாழ்க்கையும் ஆகணுமா? அப்படி அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். விடாம இருக்கணும்னா பசங்களுக்கு ஒரு சுகாதாரமான ஒரு நல்ல ஒரு குடும்பம் தேவை. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நாளைக்கு உங்க பையன் இதே தப்பு பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்லடா 2 பொண்டாட்டி வச்சுக்கோ சொல்லுவீங்களா? உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க, அங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, வாமா, என்ன பண்ணுவீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் சண்டை வரும், அப்பாக்கு அம்மாக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில எல்லாருக்கும் வரும். அதை தாண்டி நம்ம போகணும். உங்க அப்பா அம்மாவும் சேர்றதுக்கு நீங்க வழிகாட்டணும், நீங்க சொல்லி புரிய வைக்கணும் அவங்கள. உங்களுக்காக அவங்க ஒன்னா வாழணும். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இல்ல ஆண்டி, அந்த லேடியை விட்டு எங்க அப்பா எங்க கூட வரணும். ரொம்ப நியாயமான விஷயம் தான் பொண்ணு கேக்குறான். அவர் அந்த லேடி தான் வேணும்ன்றாரு, எங்க அம்மா வேண்டாம். தப்புங்க, ரொம்ப தப்புங்க. I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். இந்த 2 பசங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் வேண்டாமாங்க? சின்ன பசங்க மேடம் ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காரு, அவங்க வந்து விட்டுட்டு வந்துருந்தா அக்கா கிட்ட நீ எப்படி நான் இருந்தேன், நீ இப்ப ஏன்னா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவங்க என்ன நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அக்கா யாரை நம்பி வந்தாங்க? மானங்கட்ட தாய். 4 பேர் மூத்தத்தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே. இந்த பாருங்கம்மா, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், 3வது ஒரு மனுஷி உள்ள வரக்கூடாது. இல்ல மேடம், வயசுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியும், இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குன்னு தெரியும். அந்த அவங்களுக்கு அவ்வளவு அறிவு இல்லையா மேடம்? அந்த பொம்பளைக்கு உனக்கு அறிவு இல்லையா? நம்ம வயசுக்கு அந்த பொண்ணு வச்சிட்டு இருக்கோமே, நீ உனக்கு தெரியலையா? மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட அவர் நினைவுல இல்ல ஆண்டி, அவர் வேற ஒரு மாதிரி அவருடைய புத்தியில கிடையாது. நான் அத தான பேசணும். எதா இருந்தாலும் உனக்கு சுயநலம் இல்ல. அவருடைய இது அப்ப பைத்தியமா? பைத்தியம்னு குற்ற பைத்தியக்காரனா? இப்போ நாங்க வானா பைத்தியக்காரன் விட்டுருங்க. நீ வானான்னு சொல்ல. உங்கள உன்ன பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நீ நிறைய பேசுற பிரியா. வயசுக்கு மீறின வார்த்தை இது பேசுற. கேட்டா நிறைய பேசுறாங்க ஆண்டி. என்ன பேசணுமோ அத மட்டும் பேசு. பேசுனாங்கன்னா அந்த குணசேகரன், நீங்க கரெக்டா நடந்துக்கிறீங்களா? அந்த பொண்ணை திட்டுறீங்க. எல்லார்கிட்டயும் என் போன் நம்பர் கொடுத்து வைக்கிறது. சோறுங்க வேற கேக்குறீங்க. என்ன கேக்குறா? ஏண்டா ஏய், பசங்க முகத்தை பாருங்க குணசேகரன். இதெல்லாம் பாக்குறேன் மேடம் நான். பாருங்க அவங்க முகத்தை பாருங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இன்னொரு விஷயம் மேடம், கூட சேர்ந்து வாழலாம் ஆண்டி. நீங்க கூட குடும்பத்தோட இருக்கலன்னா எப்படிங்க அந்த லேடி சந்தோஷமா இருக்கும்? நீ வேண்டாம், அது பேசாத, அவங்க பேசுவாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்ல வரீங்க குணசேகரன்? மேடம், நான் அவங்க என்னோட இது இல்ல, என்னோட அதுக்காக நீங்க இன்னொரு வாழ்க்கை தேடி போவீங்களா? எதுக்கு குழந்தை பெத்தீங்க? அப்புறம் பதில் சொல்லுங்க இவங்களுக்கு. மேடம், குழந்தை பெத்தது நாங்க வந்து அந்த வருஷத்துல மேடம். 3 நாளைக்கு இது பிரச்சனை நடக்குது இப்ப மேடம். அப்படினா எத்தனை முறை ஸ்கூல்ல வந்திருக்கேன். உயிர் மேடம், அவன் ஒரு நாள் ஒரு நிமிஷம் இல்லனா கூட இருக்க மாட்டான். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உம்மி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பைய. உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சு என்ன நினைச்சு பார். எனக்கு தெரியும் டாடி. என்ன நினைச்சு பார். கிட்ட போன நீ அந்த வார்த்தைகள் நீ பேசாத. நீ என்ன கிட்ட பேசு, என்ன பேசணுமோ பேசு, நான் உனக்கு பதில் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது, நீ பேசாத அந்த வார்த்தைய. அந்த வார்த்தை மட்டும் நீ என்ன மட்டும் பேசி என்கிட்ட கேள், என்ன வேணுமோ என்ன கேள். எங்க வரணும்? எங்க வீட்டுக்கு வா. எந்த வீட்டுக்கு? நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம். வா. சான்ஸ் இல்ல. வரீங்களா? உங்களை வச்சு நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு 2 பேருமே வேணும். சான்ஸ் இல்ல. அப்ப இல்ல. அப்போ உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும், நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள
ஒழுங்கா இருக்கணும். தம்பி நீ என்னப்பா நினைக்கிற இதை பத்தி, இந்த சிச்சுவேஷனை பத்தி என்ன நினைக்கிற? உங்களுக்கு அப்பா தான் அப்பா என்ன செய்யணும்னு நினைக்கிற? ஏதோ செயல்னா கூட பரவாயில்ல, என் கூட இருக்கணும் அப்பா. போதுமா? யாரோட இருக்கணும்? யார் யார் இருக்கணும்? நம்ம எல்லாம் ஒண்ணா. சான்ஸ் இல்லப்பா. இல்ல பேதியில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பையல மூஞ்ச பாரு, மூஞ்சி நீ நக்கம்ல செத்த பையல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க இருக்காரு உங்க ஹஸ்பண்ட்? அவர் எங்க போனாரு தெரியல மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு பிரிஞ்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். பசங்க இருக்காரு மேடம் என் கூட. எத்தனை வயசாச்சு? பையனுக்கு 13ஆவது, பாப்பாக்கு 11ஆவது. சரி, இது எப்படி பழக்கம் ஆச்சு? இது ட்ரெயின்ல பழக்கம் வந்து மேடம். ட்ரெயின்ல எப்படி பழக்கம் ஆகும்? அப்படி இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. இவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இருந்தாங்க. அந்த டைம்ல வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சிருந்தாரு. இவரு வாட்டர் பாட்டில டச் பண்ணிக்கின்னு அப்படியே காலு கை இப்படி எல்லாம் தூக்கின்னு இருந்தாரு. அந்த டைம்ல நான் 2-3 டைம் சொன்னேன். பாத்தீங்களா, இதுதான் காதல், இதுதான் அன்பு. எவ்வளவு தப்பான விஷயம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சரி, ட்ரெயின்ல தப்பா யாராவது உங்கள்ட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் சொன்னதான் சார். அப்ப அதோட நின்னுட்டாரு சார். அதோட எதுவும் பேசல. அப்புறம் அவரு நம்பர் கொடுத்தாரு, நான் தான் போன் பண்ணேன். குடும்பத்தோட இருக்கணும் அவரு. நீ எதுக்கு இதுக்கு நோயார? இல்ல மேடம், நான் இல்ல அப்படி எதுவும் சொல்லல. நான் அவங்க ஃபேமிலில நான் செட்டில் ஆதான் சொல்றேன். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. இவ்வளவு வரைக்கும் எனக்குன்றது 1 ரூபாய் பண்ணிருக்காரு. கேளுங்க மேடம். நான் வேணா இல்ல மேடம் வாழணும்ல. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் மேடம். நீங்க வந்து நான் பண்ண பசங்களை நல்லபடியா வளர்க்கணும். அவர் எதுக்குமா உனக்கு கொடுக்கணும்? அவரே தான் வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாரு. நீங்க இடம் கொடுக்காம அவர் எப்படி செட்டில் ஆனாரு? நான் சொன்னேன், நான் எனக்கு கோசரம் போ சொன்னதுனால தாடி விட்டுக்கணும் எந்த அளவுக்கு எல்லாம் இருந்தாங்கன்ட்டு இப்ப நான் போனேன். I am too busy in loving the people who love me. ஆனா இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க. பசங்களை முன்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி அந்த அம்மா பேசுறாங்கல்ல, அந்த அளவுக்கு நீங்க நடந்திருக்கீங்க. மேடம் நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் மேடம். அப்ப அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுறேன். என் கூட வந்து இருக்க சொல்லுங்க. என் குழந்தைங்க உங்களோட வந்து இருப்பாங்க. அங்க இருக்க மாட்டாங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? நீ அவரோட இருக்க கூடாது, விட்டுட்டு போயிடுங்க. உங்க நிழல் கூட அவர் மேல படக்கூடாது. புரியுதா? அவரால நான் பாதிக்கப்பட்டேன். என்ன பாதிக்கப்பட்டீங்க? அவரால எங்க பாதிக்கப்பட்டீங்க? நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க? எதுக்கு இடம் கொடுத்தீங்க உங்க வீட்டுல? அவரை ட்ரெயின்ல ஒருத்தர் தப்பா அப்படி உடம்புல கைய வைக்கிறாருன்னா என்ன செஞ்சிருக்கணும் நீங்க? உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அப்பா எனக்கு வேண்டாம், இருக்கட்டும், நீங்க வாங்க என் கூட. இல்ல நான் வரேன் உங்க கூட, நல்லா வாழலாம் இருக்கலாம். நான் கூட ஒரு அண்ணாத்தாமா. எதுக்குமா? உனக்கு பசங்க இருக்குல்ல? பசங்க இருக்கிறாங்க மேடம். இல்லன்னு சொல்லல. நல்லா உங்க பசங்களுக்கு நீ துணி வாங்கி கொடு, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துப்பாங்க. நீங்க போங்க, நீங்க போய் பசங்க கூட வாழுங்க. நான் என்னோட வாழ்க்கை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்கம்மா. நான் தான் வந்து உங்களை எல்லாம் இது பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதனால நான் என்னன்றேன், நானே உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னோட பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி. கிளம்பி போ. வேண்டாம் சொல்லி கிளம்பி போ. சொல்லுங்க நீங்க. என்ன சொன்னீங்க? என்ன எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னேன். தூக்குதா சொல்லுதே. உன்னை தூக்குதா? ஏயில போமா தூக்குனாச்சுனா சொல்லல. ஆனா 2 ப்ராமிஸ் நீங்க எனக்கு கொடுங்க. 2 சத்தியம் நீங்க இங்க பண்ணணும். ஒண்ணு, இன்னொரு தொடர்பு உங்களுக்கு இருக்க கூடாது. சரி மேடம். இன்னொன்னு, நீங்க பசங்களை பார்க்கணும். பாக்குறேன் மேடம். 2மே நீங்க சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? பண்றேன் மேடம். இவ்வளவு பெரிய விரிசல் விழுந்துடுச்சு. இதுக்கு மேல நான் எவ்வளவு சொன்னாலும் அதை ஒட்ட போறது இல்ல. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போனா ஒருவேளை இவங்க ஒன்னா சந்தோஷமா வாழலாம். ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு இவர் இன்னொரு தொடர்பு ஏற்பாடு பண்ணிக்கிறது வந்து தப்பான விஷயம். அதை ஏத்துக்கவே முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.